ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சியான நாளிலே அருமையான போதகர், மூத்த போதகர், அவங்க அரியலூர் வெஸ்ட்லி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லலாம், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன்னு சொல்லி அருமையான நல்ல பாடல்கள் மூலமாக அவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தெய்வ மனுஷன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு முறை பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து எடுக்கப்படும் போது எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கும். என்னன்னா, அவங்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ளேயும் வரணும். ஆமென், அல்லேலூயா. எலியா தீர்க்கன் எடுக்கப்படும் போது எலிசா கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப பூமியிலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு நேராக கடந்து போகும்போது கீழே இருக்கிற நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். அந்த பரிசுத்தவான் செய்த கனமான ஊழியத்தை காட்டிலும் 2 மடங்கு நான் பூமியில செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்குது. 2 மடங்கு, பல மடங்கு நான் செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்குது. ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் கண்களை மூடி, ஆமேன், அவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக, அந்த திருச்சபை ஊழியங்களுடைய ஆமென் ஸ்தோத்திர வளர்ச்சிக்காக, ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி அந்த பரிசுத்தவானுடைய அபிஷேகம், ஆமென், கையில ஒரு அந்த ஜால்ரா வச்சுட்டு அவர் அடிச்சு பாடும்போது அவ்வளவு ஆமென் வல்லமையா இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா, கண்களை மூடி எல்லாரும் ஆமென் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இப்ப நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போனா நம்ம சொல்லுவோம் இது மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அருமையா இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் கூட அவரை இழந்து வாடுகிற குடும்பம், அவரை இழந்திருக்கிற அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆமென் அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் கட்டப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்று ஆண்டவரே ஸ்தோத்திர, அந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே நின்று கொண்டிருக்கிற அதே நேரத்தில், அதற்காக உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில், எங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்கிற காலத்தில் வாழ்ந்து நித்திரை அடைந்திருக்கிற அருமையான பரிசுத்தவானுடைய ஆண்டவரே அந்த இழப்பு நிமித்தம் வாடுகிற குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அதை கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர் இல்லாத அந்த இழப்பின் இடம் இயேசுவின் நாமத்தினால் தேவன் ஆமென் ஆண்டவர் அந்த இடத்தை நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமென். ஒரு மூத்த போதகரா இருந்தாலும், வயதில் மூத்தவரா இருந்தாலும், அந்த குடும்பத்திற்கும் அந்த ஊழியத்திற்கும் ஆமென் அது பேர் இழப்பு